நான் பூரிக்கு பீட்ரூட் சன்னா தால் செஞ்சேங்க. ரொம்பவே அட்டகாசமா இருந்தது. சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கடாயில 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 5, 6 முந்திரி சேர்த்து வதக்கி விட்டுட்டு, அதோட 1/2 பீட்ரூட்டும், 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அப்படியே ஆற விட்டுறலாங்க. நான் அந்த வெள்ள சுண்டல 1 கப் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு, அத நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வேக வச்ச வெள்ள சுண்டல வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பீட்ரூட்டோட ஒரு 10 சேர்த்துட்டு அரைச்சிடலாங்க. அப்பதான் அந்த கிரேவி கிரீமியா இருக்கும். திரும்பவும் கடாய் வச்சுட்டு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு, பட்டையும், கிராம்பும் சேர்த்துட்டு, பொடியா கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. அதோட மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் இது எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுட்டு, இதோட அரைச்சு வச்சிருக்கிற விழுத சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாங்க. நல்லா கொதி வந்து இந்த மாரி வெந்ததும், வேக வச்சு வச்சிருக்கிற வெள்ள சுண்டல சேர்த்துட்டு, நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு, கசூரி மேத்தி தூவிடலாங்க. அவ்வளோதாங்க ரொம்பவே அட்டகாசமான பீட்ரூட் சன்னா தால் ரெடி. பூரிய போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். இது சப்பாத்தி கூட நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.